நிலா 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 எங்கேயுமே காணட்டே. சார் அப்பார்ட்மெண்ட் பூரா தேடியாச்சு, பாப்பா எங்கேயும் இல்ல. ராத்திரில இருந்து காணான்னு சொல்றீங்க. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். வாங்க பண்ணிடலாம். பாப்பா பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க. போங்கம்மா. சீக்கிரம் வாங்க. சார் இன்ஸ்பெக்டர் சாரை பாருங்க சார், ஒரு கம்ப்ளைண்ட் தரணும். என் குழந்தை நைட்ல இருந்து மிஸ்ஸிங் சார். அப்படியா? இன்ஸ்பெக்டர் பூஜையில் இருக்காரு சார். ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. சார் வணக்கம் சார். சாமி சரணம். குழந்தை எப்போ காணாம போச்சுன்னு சொன்னீங்க? என்னது பேபி மிஸ்ஸிங் கேஸா? உட்காருங்க உட்காருங்க எஸ் சார். நீங்க உட்காருங்கம்மா உட்காருங்க. குழந்தைக்கு என்ன வயசு? சார் 5 வயசு ஆகுது சார். குழந்தை எப்போ மிஸ் ஆச்சு? சார் நாளைக்கு ஆக்சுவலாக நாங்கள் யூஎஸ் போகிறோம். அதனால ஒரு பார்ட்டி ஒன்று ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. மேபி அரௌண்ட் 11-12 அப்படி. போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்க? இருக்கு சார். சார் அருண் இங்க வாங்க. எஸ் சார். இந்த போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் மெயில் பண்ணுங்க. ஓகே சார். பண்ணிட்டு நைட் ஏதாவது பேபி ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்ல வேற எதுவும் குழந்தைகளை பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு எந்த ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் ஆயிருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஓகே சார். போங்க. இப்போ உங்களுக்கு வேற யார் மேலயா சஸ்பெக்ட் இருக்கா? இருக்கு. யார் மேல? எங்கட அபார்ட்மெண்ட்ல எங்கட ஃப்ளோர்லயே ஒரு பையன் இருக்கான் சார். என்ன சொல்கிறாங்க? நானும் பாப்பாவும் வெளியில போயக்க எங்களை ஃபாலோ பண்ணுவான். எனக்கு அவன்ல சந்தேகமா இருக்கு. அருண். எஸ் சார். இவங்களை கூட்டி போயிட்டு ஓகே சார். அந்த பில்டிங்ல இருக்கிற வாட்ச்மேனை என்கொயரி பண்ணிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணிட்டு மேடம் சொல்றாங்கல்ல அந்த ஆள் இருந்தாருன்னா அவரை இங்க கூட்டு வந்துருங்க. வாங்க சார். செக்யூரிட்டி இந்த வாயா. இதான் சார். சார் லாக் ஆயிடுச்சு. கதவோடையா. செக்யூரிட்டி லைட் ஆன் பண்ணியா. செக்யூரிட்டி யார் இவன்? சார் கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும்னு சொன்னான் சார். அதோட அர்த்தம் இப்போதான் சார் தெரியுது. குப்புசாமி ரூம் ஃபுல்லா சர்ச் பண்ணியா? எனக்கு பயமா இருக்குடா. மேம் he seems to be a psycho. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வைங்களேன், அவனை என்ன செய்யறான்னு பாருங்க. லெட்ஸ் கோ. செக்யூரிட்டி வாயா. சார் இவன் தான் சார் அந்த சைக்கோ சஸ்பெக்ட். நீங்க உட்காருங்க உட்காருங்க மேடம். தம்பி உட்காருங்க. சார் மே ஐ நோ வை ஐ ஹவ் பீன் brought here? ஏய் உன் பேர் என்ன? ராபர்ட். ஆ? ராபர்ட் ஆண்டர்சன். இவங்க குழந்தைய கடத்தி எங்க வச்சிருக்க? வாட்? நான் குழந்தைய கடத்தல சார். ஆனால் குழந்தைய கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு 3 ரீசன் தான் இருக்கும். தட்ஸ் ஃபார் மணி, ரிவெஞ்ச் ஆர்
செக்ஷுவல் அபியூஸ். ஆனா இதுல எந்த மோட்டிவும் எனக்கு இல்ல துப்பாக்கி எடுத்து உன்னை என்கவுண்டர் பண்றதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிடு. அந்த குழந்தைய எங்க வச்சிருக்க? சார். நீங்க சொல்ற மாதிரி உங்க குழந்தை யாராவது கிட்னாப் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது டிமாண்ட் கேட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க முதல்ல உங்க மொபைல் ஃபோன்ஸ்லாம் வாங்கி சைபர் கிரைம் கிட்ட கொடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா கிட்னாப்பர் கால் பண்ணுவான். அதை வச்சு அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. நீ எனக்கு யோசனை சொல்றியா குப்புச்சாமி? சார் உண்மையை சொன்னா எதுக்கு சார் அடிக்கிறீங்க? சார் இவன் பெரிய இன்டர்நேஷனல் கிரிமினல் சார். என்ன நடிப்பு நடிக்கிறான் சார்? சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் என்னோட ஆக்டிங்க்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு. சார் இவர் சொல்கிற மாதிரி ஆக்டர் தான் சார். ஐம் மெத்தட் ஆக்டர் சார். என்ன ஆக்டரு? மெத்தட் ஆக்டர் சார். ஆக்டிங் லைவாக இருக்கணுன்றதுக்காக லைவாக ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறது தான் சார் மெத்தட் ஆக்டிங். நான் இப்போ ஒரு புது ப்ராஜெக்டில் கமிட் ஆயிருக்கேன் சார். அந்த ப்ராஜெக்டில் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தை கடத்துகிற கேரக்டராக பர்ஃபார்ம் பண்ணுறேன். எங்கள் டேரக்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் சார் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். என்னோட ஆக்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஆனால் நான் குழந்தைய கடத்திட்டேன்னு சொல்கிறாங்க சார். ஐ எம் நாட் அ கிட்னாப்பர் சார். ஐம் அன் ஆக்டர் சார். யார் அந்த டைரக்டர்? மிஸ்கின் சார். ஆ? மிஸ்கின் சார். சத்தியமா நான் கடத்தல சார். சார் நான் சொல்றதை நம்புங்க சார். என் பேர் கூட உண்மை இல்லை சார். என் பேர் அமீர் சார். நான் ராபர்ட் இல்லை சார். இந்த மீசை கூட ஒரிஜினல் இல்லை சார். பாருங்க சார். பாருங்க சார். யோ அந்த லூசு பேர்ல வெளில விட்டு என்னன்னு விசாரியா? டேய், சார் ஒரு வாடா. நிமிஷம் சார். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். இது எங்க ப்ராஜெக்டோட டேக்லைன் சார். திஸ் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. யோ அவனை கூட்டி கொண்டு வெளியே விடியா. வாடா. வேற யார் மேலேயா சந்தேகம் உங்களுக்கு? ஹலோ கதிரண்ணா, டேரக்டர் கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிட்டு சொல்லுங்கண்ணா. அடிக்கிறாங்கண்ணா. யாரு கவிதாவா? நீயும் அந்த கோகுலம் பெருங்குடி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருப்போம்மா. ஒரு சின்ன என்கொயரி இருக்கு. வாமாங்கறல்ல. மேடம் நாங்க ஒண்ணும் பண்ணல. இவதான் பண்ணிருப்பா. சார் 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 எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். நான் உண்மையை ஒத்துக்கிறேன் சார். நிரஞ்சன் சார் வீட்டுக்குள்ள போய் லான்சி மேமோட கோல்டு செயின் எடுத்தது நான் தான் சார். அக்கா சாரிக்கா. அக்கா நான் உங்க செயினை திரும்ப கொடுத்துறேங்க. கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துறாதீங்கக்கா. ஜெய் இந்த செயின் இன்கொயரி அப்புறம் வச்சுக்கலாம். இவங்க குழந்தைய ஏன் கடத்துனீங்க? குழந்தையா? சார் எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க வீட்டு பக்கம் போனதே கிடையாது சார். ஆமா சார். நான் வேற 3 மாசம் முழுகாம இருக்கேன் சார். என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன் சார். குழந்தையெல்லாம் நாங்க கடத்தல. ஏமா உன் நகை தொலைஞ்சு போன விஷயத்தை அவன் வாக்குமூலமா சொல்றேன். நீ எப்படி குழந்தைய பாதுகாப்ப?